இன்னைக்கு சத்தான பேன் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1/2 கப் அளவு சத்து மாவு, 1 கப் அளவு கோதுமை மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சமையல் சோடா, ஒரு பழுத்த வாழைப்பழம், 1 டம்ளர் அளவு பால், 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை. ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸி சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு. பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு, மாவு திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 5 நிமிஷம் வந்த பிறகு திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். சத்து மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் கோதுமை மாவுலேயே செய்யலாம். அதே மாதிரியே முட்டை பிடிக்கலன்னா முட்டையை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பேன் கேக்கு ரெடி. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு சிம்பிளாக ஈஸியாக சத்தாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துர்லாம்.